வணக்கம் நண்பர்களே. என்று திருக்குறள் நறுக்குரை உரையாசிரியர் முனைவர் சு. மீனாட்சி சுந்தரம், பெரியகுளம் அரசு உயர்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர். அதிகாரம் 12 நடுவு நிலைமை. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பற்று ஒழுக பெறின், விருப்பு வெறுப்பற்றோருக்கு நடுவு நிலைமை சிறப்பு தரும். விருப்பு வெறுப்பற்றோருக்கு நடுவு நிலைமை சிறப்பு தரும். செப்பமுடையவன் ஆக்கம் சிதைவென்று எச்சத்திற்கு ஏமா புடைப்பே. நடுநிலையான் செல்வம் வழியினருக்கும் வலிமை. நன்றே தெரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நடுநிலைமை தவறி வரும் செல்வத்தை ஒதுக்கு. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நேர்மையை அவரவர் மக்களால் அறியப்படும். கேடும் பெருக்கவும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. இருநிலை இயல்பான சான்றோர் நடுநிலை தவறாதார். கெடுவல்யான் என்பது அறிய தன்னெஞ்சும் நடுவோரி அல்ல செய்யும். கெட்ட வழிவான் கெட்ட அழிவான் தவறு செய்வான். கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுநிலைமையான் வறுமையாகாது உலகில். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர் கனி. சமநீதி சான்றோர்க்கு அழகு. சொற்கோட்டம் இல்லது சப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் என்மை பெறியின். நெஞ்சம் நடுநிலைமையால் சொல்லும் நடுநிலையாகும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தாம் போ செய்யும். பெறுவோர்க்கும் தருவோர்க்கும் வாணிகம் நன்மை தர வேண்டும். நண்பர்களே, இந்த உரை ஒரு சிறப்பான உரை. இந்த புத்தகம் வேண்டுவோர் தொடர்பு கொள்ளலாம். உரையாசிரியர் முனைவர் சு. மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.